உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் இருக்கிறதா? அது எங்கே அவர் வெளிப்படுத்துகிறார்? பெரியார் அவர்களை சீமான் அவர்கள் இகழ்ந்து பேசும்போது வாய் மூடிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு முறை பேசிருக்கீங்களா? நீங்க உங்களோட கொள்கை தலைவரை காப்பாற்றாதவர் சமூக நீதிக்காக நின்று மக்களை காப்பாற்ற போறாரா? தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை புத்தகம் எங்கே? அந்த கொள்கை புத்தகம் முதல்ல பிரிண்ட் வடிவத்தில் இருக்கா? பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குல்லங்க, அந்த இளைஞர் பட்டாளத்திற்கு நீங்க இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? நீங்க அப்ப எதை நம்பி உங்களுக்கு நான் வாக்களிப்போன்னு ஒரு கேள்வி வரும்ல. எல்லாத்தையும் வந்து அவர் மாத்திடுவாரு. நீங்க நீட்டுக்காக நின்று இருக்கீங்க, பரவாயில்ல, தமிழக மக்களோட குரலாக நீங்க ஒழிக்கிறீங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு நீட் ஒரு தேர்வா நீங்க கேக்குறீங்கன்னா அப்ப ஏன் இவ்வளவு ஷிஃப்ட் ஆகுறீங்க? நீங்க அவர் காசு கொடுத்து புஷி ஆனந்தையும் விஜயையுமே பேச வச்சார். இன்னும் அந்த இதெல்லாம் வீடியோஸ்லாம் இருக்கு. நான் அந்த நபர் யாருன்னு மக்களுக்கே தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஆச்சு பிரதர், எனக்கு வந்து அது ஒரு பிளான்ட் அட்டாக்கா இருக்குமோ நினைக்கிறேன். உங்களுக்கு யாருன்னே தெரியாது, எதுக்கு நீ இவ்வளவு பண்றீங்க? நீங்க ஃபர்ஸ்டா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், எல்லாமே கிளைமேக்ஸ்ல பார்த்துக்குவேன் அப்படின்னா இது திரைப்படம் அல்ல, இது அரசியல். ஒன்று வந்து விஜய் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை, சிறுபான்மையினருடைய நலனை பாதுகாக்கிற, ஏன்னா நீங்கள் வாக்குகள்னு வைக்க வேண்டாம், நலனை பாதுகாக்கிற ஒரு அரசியல் தலைவராக இருப்பார். அம்பேத்கர் பெரியாரை முன்னிறுத்தக்கூடிய ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அமைப்பின் ஒரு அடையாளமாக இருப்பார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு. பெரியார் அவர்களை சீமான் அவர்கள் இகழ்ந்து பேசும்போது வாய் மூடிட்டு இருக்கீங்க. கரெக்டா? இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு முறை பேசியிருக்கீங்களா? ஏன் பேசல? நீங்க உங்களோட கொள்கை தலைவரை காப்பாற்றாதவர் சமூக நீதிக்காக நின்று மக்களை காப்பாற்ற போறாரா? இந்த கேள்வி வருமா வராதங்க? நீங்க உங்களோட கொள்கை தலைவர் சீமானை ஒருவேளை, அதாவது சீமானுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டாரா? சீமானுக்கு பதில் சொல்ல வேண்டாங்க, உங்க பெரியார் காப்பாற்றணுமா இல்லையா? நீங்க உங்க கட்சியில் யாருமே பேச மாட்டீங்க, அதானே பிரச்சனை. சில நேரங்களில் ஓகே தலைவர் இந்த விஷயங்களை பேச வேண்டாங்க, சீமானுக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்றதா? ஜெகதீஸ்வரர் நீ பதில் சொல்லு, இல்லை தம்பி நீ பதில் சொல்லியிருப்பா, அதாவது நடந்துச்சான்னு கேட்குறேன். அதாவது செய்யணும்ல. சில நேரங்களில் நீங்கள் வந்து முதல் கட்ட தலைவர் அறிக்கை கொடுக்காத போது இரண்டாம் கட்ட தலைவர் எல்லா கட்சியும் செய்கிற ஒன்றுதான், அதெல்லாம் தவறெல்லாம் ஒன்று கிடையாது. அப்படியாவது நீங்கள் செஞ்சீங்களா? நீங்கள் சீமானுக்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டுட்டு இருக்கீங்க. சீமான் வந்து இப்போ கைது செய்யப்பட்டார், நடுவில் வந்து அந்த வீட்டில் சீமான் கைது செய்யப்பட்டார், அவங்க வீட்டில் அந்த போஸ்டர்லாம் ஒட்டி அவர் வாட்ச்மேனை கைது பண்ணாங்கல்ல, அவருக்கு ஆதரவாக இவங்க வந்து பட்டுவிட்டு, அது ஆளும் கட்சியினுடைய அடக்குமுறைக்கு எதிரான நடவடிக்கைன்னு நீங்கள் பார்க்க. அதான் சொல்கிறீங்க. அப்போ சீமான் நிகழ்றதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பெரியார் வந்து சீமான் என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை உங்களே என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொன்னார்? ஒன்று இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் நடுவில் நின்று லாரில் அடிபட்டு சாகாதுன்னு சொன்னார். ஒரு பர்சனல் அட்டாக்கே பண்ணுறாரு அவர். கொள்கை ரீதியாக பேசும்போது லாரில் அடிபட்டு சாகாதுன்னு சொல்கிற அதை வந்து இப்போ தமிழ்நாட்டு கழகம் தோழர்கள்லாம் ஏற்கிறாங்களா? எங்கள் சாதாரணமாக உங்கள் தலைவர் குறித்து ஏதாவது பேசினாலும் அபியூஸ் எவ்வளோ தூரம் மோசமாக தாக்குதல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். அப்போ நாங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்ல, சீமான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஜான ஆரோக்கியசாமிக்கு சீமான் முக்கியம், அதுதான் அதில் கணக்கு. விஜய் அவர்களுக்கு அதை பற்றி ஏன் நீ அறிக்கை கொடுக்கலன்னு கேட்க மாட்டார், ஏன் அறிக்கை கொடுக்கலன்னு கேட்க மாட்டார். நீங்கள் பல நேரங்களில் சொல்லும்போது ஜான் ஆரோக்கியசாமி இதை செய்கிறார், புஷி ஆனந்த் இதை செய்கிறார்னா இப்போ விஜய் எதுவுமே அறியாதவராக தெரியாதவராக இருக்கிறாரா? இல்லைங்க, அவருடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குன்னு பெரிய கேள்வி இருக்குங்க. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் இருக்கிறதா? அது எங்கே அவர் வெளிப்படுத்துகிறார்? நீங்கள் எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ட்விட்டர்லாம் எழுதணும், தலைவா அது அறிக்கை கொடு தலைவா இந்த விஷயத்துக்கு நீ களத்துக்கு போ தலைவா, ஓரளவுக்கு அரசியல் தெரிந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள்லாம் தலைவா நீ இதுக்கு போகணும் தலைவா, கள்ளக்குறிச்சிக்கு எல்லாருமே அவனை எதிர்பார்க்குறாங்க தலைவா நீ விழுப்புரத்துக்கு போகணும் தலைவா அப்படின்னு சொன்ன பிறகு என்னப்பா நிறைய கட்சியை ஆரம்பிக்கிறாரு, நிறைய பாட்டு போல்டாக பேசுகிறாரு. 26 நான் கலங்காண போகிறோன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு வெளியில் வந்து நிற்கிறாரு. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா இல்லாமலாம் இருப்பார். நான் கேட்குறது வந்து ஒரு 2 நபர்களை நம்பி மொத்தமாக தன்னுடைய கட்சியை ஒப்படைச்சிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரியே விட்டுட்டு போவார். இல்லைங்க, நீங்கள் அப்போ அவருடைய பேச்சில் இருந்தே நீங்கள் பாருங்கள். கோயம்புத்தூரில் போய் அவர் என்ன பேசுகிறாரு? நாங்கள் எந்த சமரசம் வேணாலும் செய்து கொள்வோம், எந்த சமரசத்துக்கு வேணாலும் சொல்லி அவரே டக்குன்னு மாற்றுறாரு. இங்கே வந்து பேசும்பொழுது எந்த சமரசத்துக்கும் இடம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன? அப்போ நீங்கள் தெளிவாக, நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப உள்ளே போக விரும்பலை. ஒரு இதில் அவர்களே இவர்களே இதெல்லாம் என்ன விதமான அரசியல்னு சொல்கிறாரு, அடுத்த மேடையில் அவர்களே இவர்களேன்னு பேசுகிறாரு. அப்போது நீங்கள் இப்போ நாங்கள் எல்லா கட்சி தலைவரும் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க, நான் வந்து இந்த இன்புட்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்து இது இந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்னு என்னோட உணர்வை நான் உங்கள்கிட்ட செலுத்தினேன்னா நீங்கள் எனக்கான ஒரு அறிக்கையை நீங்கள் தயார் பண்ணி கொடுப்பீங்க. ஒவ்வொரு நேரமும் வேற ஒரு ஆட்களை வச்சு ஜான் ஆரோக்கியசாமி அந்த அறிக்கையை வாங்கி கொடுக்கும் போது அவருக்கும் இவருக்கும் தொடர்பே இல்லாமல் தானே இருக்கும். நீ அப்படி தானே போகும். ஓகே, இந்த அறிக்கையை வந்து இவர் எழுதி கொடுத்தாருங்க, இவர் தாங்க வந்து இதில் எக்ஸ்பர்ட்டு, பரந்தூருக்கு அறிக்கையை வாங்குறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் மாநாட்டுக்கு எழுதி கொடுக்குறதுக்கு வேற ஒரு எக்ஸ்பர்ட் வச்சுருக்கீங்க. ஏன்னா எதுவுமே ஜானும் செய்ய மாட்டார், ஜான் அவுட் சோர்ஸ் பண்ணி தான் எடுத்து கொடுப்பார் அதையும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எந்த லைனில் போகிறீங்கன்னு ஒரு ஐடியா இருக்காதுல்ல. இன்னொன்று இப்போ கொள்கை புத்தகம்னு ஒன்று நீங்கள் அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த கொள்கைகளை வடித்தவர் யார்?
சொல்லுங்கள். இந்த கொள்கையெல்லாம் எழுதுனீங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சிக்காரங்கள்ட்ட நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு சொல்கிறீங்க. அதில் தான் கொள்கை தலைவர்களாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இந்த கொள்கைகளை விஜய் அவர்கள் உட்கார்ந்து நம்முடைய பார்வையை செலுத்தி கட்சி தலைவராக இந்த நாட்டுக்கு நான் செய்ய போகிற விஷயங்கள்லாம் இதுதான், இதோட அடிப்படையாக இந்த கொள்கைகள் இருக்கணும், சமூக நீதி குறித்து என்னோட பார்வை இது அப்படி எழுதுனீங்களா? இல்லை திமுகலேருந்து 50% எடுத்துக்கலாம், நாம் தமிழர்லேருந்து 50% எடுத்துக்கலாம், அப்போ வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஈக்குவல் ஆகிடும், அப்படி எழுதுனீங்களா? நீங்கள் அதை பற்றி அது யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாநாட்டுக்கு பேர் என்ன உங்களுக்கு நினைவு இருக்கா? கொள்கை பிரகடன மாநாடு. கொள்கை பிரகடன மாநாடு இவ்வளோ தூரம் பயங்கரமாக விளம்பரம்லாம் பண்ணீங்கல்ல. அந்த கொள்கை புத்தகங்களை நீங்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? நீங்களே கூட்டம்லாம் போடுறீங்கல்ல. அந்த கொள்கை புத்தகம் முதல்ல பிரிண்ட் வடிவத்தில் இருக்கா? நீங்கள் எல்லா கட்சிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கட்சிகளும் கொள்கை புத்தகம் வச்சுருப்பாங்களா இல்லையா? இன்றைக்கும் திமுக நீங்கள் போகிறீங்க, அறிவாலயத்துக்கு போகிறீங்க, கொள்கை புத்தகம் கொடுப்பாங்களா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் ரெடிலி அவைலபிள் ஃபார்மெட்டில் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை புத்தகம் எங்கே? இல்லை, இந்த மாதிரியான சிக்கல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது கூட கொள்கை தயாரிச்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னதானே செஞ்சாங்க. கரெக்ட் தாங்க. ஆனால் சரி, நான் மாநாடு முடிஞ்சு நீங்கள் 6 மாதம் எலெக்ஷன் சந்திக்க போகிறீங்க, எலெக்ஷன் சந்திக்க போறீங்க. இன்னைக்கு இந்த 12,500 இல்லைங்க, நீங்க 12,500 கூட்டங்கள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் சொல்றீங்க. நீ மக்கள்கிட்ட போய் அப்போ கொள்கை தானே நீங்க பேசணும். மற்ற இஷ்யூஸ் பேசுங்க, திமுக எதிர்த்து பேசுங்க, அதிமுக எதிர்த்து பேசுங்க, அதெல்லாம் செய்ய போறீங்க. ஓகே, கொள்கையாக இதுதான் தமிழக வெற்றி கழகம் முன்வைக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லணுமா வேண்டாமா? இப்போ நீங்க நிறைய பேர் நீங்க வீதியில் போய் பசங்கள்ட்ட நீங்க பேட்டி எடுங்க, திராவிடமோ தமிழ் தேசியம் ரெண்டும் இருக்கணுங்க, இப்படிதான் அவன் பேசுறான். ஆனால் இந்த கட்சிகளை கூப்பிட்டு கேளுங்க, நாங்கள் திராவிடமும் கிடையாது தமிழ் தேசியமும் கிடையாது, வேற ஒன்று சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் கொள்கையை நீங்கள் எங்கே போய் காமிச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். இது ஏன்னா நீங்கள் தலைவராக இந்த பார்வையை அவர் செலுத்தியிருந்தார், இந்த தலைவராக இந்த அறிக்கையை நீங்கள் இப்படி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாருன்னா அதெல்லாம் ஓகே, தலைவர் சொல்லியிருக்காருப்பா அதனால் நாங்கள் செய்கிறோம்ப்பாங்கிறது வேற. தலைவர் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி அஜித்குமார் பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, ட்விட்டரில் இருக்கிற நம்மளுடைய ஆட்களை எதிர்பார்க்குறாங்க, அப்போ நம்ம போராட்டம் செய்யாட்டி ரொம்ப அசிங்கமாக இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ நீங்கள் இதையெல்லாம் இங்கே வெளியில இருந்து போல சொல்கிறீங்க இல்லையா, இதையெல்லாம் நீங்கள் கிட்ட இருந்து சொல்லியிருந்தா இன்னும் பெட்டர் பண்ணி சொல்லாமல் இருப்பேங்க. ஜெகதீஸ்வரன் இன்றைக்கி சொல்கிறேன், ஜெகதீஸ்வரன் முதல்ல ஒரு மனிதன். ஜெகதீஸ்வரனுக்கு வந்து மக்கள் பிரச்சனையை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், மக்களோட பல பிரச்சனைகளை பேசுவதற்கு எதிர்கட்சிகளே தயாராக இல்லை, அரசியலாக கூட தயாராக தான் நான் சொல்கிறேன். பல பிரச்சனைகளை நான் ஆக்டிவிஸ்டாக பேசியிருக்கிறேன். நான் உண்மை ரொம்ப சின்ன கட்சி நடக்கும்போது கூட நான் வந்து ரொம்ப மன நிம்மதியாக இருந்தேன். அன்னைக்கு காசு பணம் இல்லாமல் இருக்கிறது வேறு, ஆனால் நிம்மதியாக இருந்தேன். மக்களுக்கு நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட மனசாந்திக்காக நம்மளோட அறிக்கை எடுத்துகிட்டு அரசாங்கம் செயல்படலாங்கிறது இல்லை, பட் நம்ம மனசாந்திக்காக ஒரு வேலை செஞ்சோம், இந்த மக்களுக்காக நின்னோம், அந்த தோழர்களுக்காக நின்னோங்கிற அளவுக்காக இருந்தேன். நீங்கள் அதை நான் ஒவ்வொரு நாளும் சார் இதுக்கு பேசணும், இதுக்கு நீங்கள் பேசணும் பிரதர், நீங்கள் அப்படியே எதிர்பார்க்காதீங்க பிரதர், இது வேறு மாதிரி பார்ட்டி, உடனே இது வேறு மாதிரி பார்ட்டி பிரதர். அப்போ யாருக்காக தான் பண்ணீங்க? ஒன்றும் இல்லைங்க, உங்களோட பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குல்லங்க, அந்த இளைஞர் பட்டாளத்திற்கு நீங்கள் இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? நான் இன்னும் சொல்கிறேன், உங்களோட டிரைவர்ஸ் கம்யூனிட்டி நிறைய பேர் நான் ஒவ்வொரு அடியும் காரில் வரும்போதும் ஆட்டோவில் வரும்போதும் யார் ஓட்டு போடுவீங்க? நான் விஜய் ஓட்டு போடுவேங்க. அந்த டிரைவர்ஸ் கம்யூனிட்டிக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அன்றைக்கி ஓலா, ஊபர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் பேஸ்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவங்களே பல நேரங்களில் போராடுறாங்க, இதெல்லாம் பார்க்குறோம். அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? செஞ்சுருக்கீங்களா? அறிக்கை தான் கேட்குறேன். நீங்கள் இறங்கி உடனே களத்தில் வந்து நீங்களே வண்டியெலாம் ஓட்டிலாம் போக வேண்டாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்களா? பெண்கள் வாக்குகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பெண்களுக்கு நான் ஒரு மெசேஜ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அது எதுவுமே இல்லை. நீங்கள் அப்போ எதை நம்பி உங்களுக்கு நாங்கள் வாக்களிப்போன்னு ஒரு கேள்வி வரும்ல. நீங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் மாற்றிடுவார். இல்லை, மாணவ மாணவிகள்லாம் கூப்பிட்டு அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு, பாராட்டுறேன். குழந்தைகள் அதில் வந்து நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. ஓகே, அதுலேயே நீங்கள் அதிலே சொல்கிறேன், முதல் கல்வி அப்புறம் கட்சி ஆரம்பித்து 2 இது நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு இதில் என்ன பேசுகிறீங்க? நீட்டு குறித்து ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு ஷிஃப்டாக நடந்துச்சு. ஸோ முதல்ல நீட்டு குறித்து அவர் பேசாமல் போயிட்டார், அதற்கு ஒரு விமர்சனம் ஆகுது. நீட்டு குறித்து நீங்கள் எப்படி பேசாமல் இருக்கலான்ட்டு நீட்டு குறித்து அவர் பேசுகிறார். நீட்டுக்காக என்ன சொல்கிறது, உடனடி தீர்வு என்ன, நீண்ட கால தீர்வு என்ன, கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வருவது, இடைக்கால தீர்வு என்னன்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். அது வந்து நடக்குது நடக்கலைங்கிற வேறு விஷயம். பட் ஓகே, 3 விஷயத்த சொல்லிட்டீங்க. இந்த கல்வி மாநிலம் என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? நீட்டுக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீட்டு ஒன் ஆஃப் தி படிப்பு. அப்போது நான் கேட்பேன்னா கேட்க முடியும், யாரோட ஸ்கிரிப்டுங்க அது? அன்னைக்கு நீட்டுக்காக நீங்கள் நிற்கிற மாதிரி நான் நம்பினேன் உங்களை. நீங்கள் நீட்டுக்காக நின்றுருக்கீங்க, பரவாயில்ல, தமிழக மக்களோட குரலாக நீங்கள் ஒழிக்கிறீங்கன்னு நினச்சேனே. இன்றைக்கி நீட்டு ஒரு தேர்வான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்போ ஏன் இவ்வளோ ஷிஃப்ட் ஆகுறீங்க? நீங்கள் ரெண்டையுமே எப்படி வந்து எல்லாத்தையும் எது சொன்னாலும் தலைவர் எது சொன்னாலும் தூக்கி பிடிப்பேன்னு எப்படி ஒரு கும்பலால் தூக்கி பிடிக்க முடியுது? நீங்கள் நீட்டுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோங்கிறதானே குரலாக இருக்கணும். நீட்டுக்காக போராடுவோம் அழுத்தி சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து ஆனால் மாணவர்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது, மற்ற படிப்புகள் குறித்தும் நீங்கள் யோசியுங்கள் சொல்கிறது வேறு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு நீங்கள் வந்து எதை எப்போ பேசணும் அட்லீஸ்ட் அந்த ஸ்கிரிப்டு அந்த நாலேஜாவது இருக்குது அவருக்கு. நீங்கள் நீட்டு குறித்து அப்படியே மாற்று பார்வைக்கு நீங்கள் போகிறீங்கல்ல, ஏன் அப்படியே ஒரு பெரிய ஷிஃப்ட் எடுக்கிறீங்க? நீங்கள்
அப்போ அது யாருடைய குரல்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ பொலிட்டிக்கலாக விடக்கூடிய அறிக்கைகள் இதெல்லாம் வந்து ஜான் ஆரோக்கியசாமியினோட பங்கு இருக்குது. இப்போ விஜயை கோஆர்டினேட் பண்ணுறதுலாம் வந்து புஷி ஆனந்த் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இவர்களுக்கு இடையிலேயே ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறத நம்ம ஆல்ரெடி ஆடியோக்கள் வெளியில் வந்தது. ஜான் ஆரோக்கியசாமி அதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமலாக சொன்னார். நான் ஒரு திட்டத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இது வந்து இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பெருசாக விளக்குவேன். ஆனால் என்ன மாயன்னு தெரில, அன்னைக்கு நைட்டு என்ன நடக்கும்னு தெரில, அடுத்த நாள் காலையில் அப்போ வந்து நாங்கள் பேசும்போது இவர் இருக்க மாட்டார், யார் புஷி இருக்க மாட்டார். ஆனால் அடுத்த நாள் காலையில் புஷி வந்து இந்த விஷயத்தை வேண்டான்னு சொல்லுவார். அப்போ அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்ட மாதிரியான அது தெரியும், அதை அப்படியே தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது அங்கேயே ஒரு பெரிய உள் முரண்பாடு அவர்களுக்குள்ள இருக்குங்கிறது அவங்க இருந்துச்சு. நீங்கள் ஆரம்பத்தில் எப்படியாவது புஷி ஆனந்த் அவர்களை இந்த பொறுப்பை விட்டு எடுத்துடலான்ட்டு ஜான் கடுமையாக வேலை செய்தார். நிறைய பேர் யூடியூப்லாம் விட்டு பேச வச்சார். புஷி ஆனந்த் வந்து என்னங்க தெரியும் அவருக்கு எதுக்கு மேலே ஆய்க்கலங்க அப்படிலாம் சொல்லி பேச வச்சார், என்னென்னமோ பேச வச்சார். எதுவுமே நடக்கலை. விஜய் அவர்களுடைய சொந்த வாழ்க்கை குறித்தெல்லாம் அவதூறாக நிறைய பேச வச்சார். அதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அதெல்லாம் இந்த தமிழகத்தோட வித்தியாசமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தப்பாகவே தெரியலை. இதை யார் இப்போ பேச வச்சிருப்பா? ரொம்ப சிம்பிளாக யோசிக்கலாம்ல. ஜெகதீஸ்வரனால புஷி ஆனந்த் பற்றி ஒருத்தர் பேச வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நான் ஏன்னா அவர் காசு கொடுக்குற அளவுக்கு நான் மேலே காசு கொடுக்கணும். என்னங்க நீங்கள், அதாவது அவர் காசு கொடுத்து புஷி ஆனந்தையும் விஜயையுமே பேச வச்சார். இன்னும் அந்த இதெல்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது. நான் அந்த நபர் யாருன்னு மக்களுக்கே தெரியும். பார்க்குற தமிழக தோழருக்கு யார் அவங்களே ஏன் இருந்தாலும் இப்படி ஒரு நாள் இந்த மாநாட்டிற்காக ஒரு 20 லட்சம் பல நேரங்களில் வந்து இப்போ நீங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பேசுவதை குறித்து பேசுகிற விஜயினுடைய அந்த கட்சிக்காரர்கள் சொல்றதுன்னா அவர் வந்து ஒரு துரோகி அப்படிங்கிற அந்த நோட்டில் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுங்கிறது அப்படித்தானே எடுத்துக்கிடுவாங்க? ஆமாம், கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. உங்களுடைய அதாவது கட்சியிலேருந்து விலகிட்டோங்கிற விரக்தியிலையோ அல்லது வேறு யார்கிட்டயோ பணத்தை வாங்கிட்டோ நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம. எனக்கு விரக்தின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த கட்சிக்குள்ளே இருக்கும்போதே கடுமையான விரக்தி இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புங்கிறது இந்த விஷயங்கள்லாம் எடுத்து கட்சி செயல்படும், கட்சி பயங்கரமாக வேகமாக செயல்பட போது, டெய்லி இஷ்யூஸில் வரப்போது, கட்டமைப்பு பெருசாக்க போகுது. ஏன்னா நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணி பேசணும். இப்போ நீங்கள் இந்த கட்சிக்குள்ளே இருந்து சில கேள்விகள்லாம் நீங்கள் சப்போஸ் பேட்டி எடுத்துன்னு வச்சுங்களேன், ஜெகதீஸ்வரன் ஏன் இந்த பிரச்சனை நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஜெயசன் ஏன் இந்த பிரச்சனை பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் இந்த பிரச்சனை பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளாக இவங்க தலைவர் பதில் சொல்லுவார். கொஞ்சம் காத்துருங்க. நான் மற்றவங்க மாதிரி நான் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியாத அப்பெல்லாம் நான் பேசுனதே கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான பதில் கிடைக்கும். அந்த பதில் கிடைக்காட்டி உங்களோட சேர்ந்து நானும் அந்த கேள்வி கேட்குறேன். அப்படி தான் என்னோட இருந்துச்சு. இன்னொன்று, நான் ஜனவரியில் எல்லோருக்கும் என்னோட சகதோழர்களுக்கு பொறுப்பு போடும்போது, எனக்கு பொறுப்பு போடாத போது நான் உடனடியாக அடுத்த நாளே வெளியே வந்து இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ஜனவரி 30ஆம் தேதியே இந்த விஷயத்தெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சு இன்னொரு 6 மாதத்துக்கு நான் பேசிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது. நான் செய்யவே இல்லை. நான் அப்பொழுதும் பொறுமையாகத்தான் இருந்தேன். நான் பிப்ரவரி மார்ச் 2 மாதமும் நான் சரி நம்ம எங்கேயும் போக வேண்டாம், ஒரு கட்சினா அரசியல் கட்சினா சில சிக்கல்கள் இருக்கும், சில சூழ்நிலைகள் இருக்கும், நான் புரிஞ்சுக்கொண்டேன். நான் இன்னும் கூட சொல்கிறேன், புஷி ஆனந்தை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஜான் ஆரோக்கியசாமியை ரீச் அவுட் பண்ணுறேன். 2 பேர் ஃபோன் எடுக்கிறதில்ல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை, வாட்ஸ்அப் வேறு எப்படி ரீச் அவுட் பண்ண முடியும்? வேறு நீ எங்கே உட்காந்துருக்கேன்னு தேடினாலும் வர முடியாது. ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு மர்ம வாழ்க்கை வாழ்வார், எங்கே இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவர் பிரதர், நான் வந்து எனக்கு பயங்கர த்ரெட் இருக்குது பிரதர், நான் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது அடுத்த காருக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுவேன் பிரதர் அப்படிலாம் சொல்லுவார் அவர். அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது. என் டிரைவரே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பிரதர், எனக்கு வந்து அது ஒரு பிளான்ட் அட்டாக்காக இருக்குமோன்னு நினைக்கிறேன், உனக்கு யாருன்னே தெரியாது, எதுக்கு நீ இவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள் அப்படிதான் பண்ணாமல். சரி ஓகே, அவரோட ஆசைக்கு இதை பேசுகிறேன். அதற்கு பிறகு ஏப்ரல் மே ஜூன் எல்லா மாதம் இந்த 3 மாதங்களும் ஜெகதீஸ்வரன் பழையபடி அரசியல் விமர்சகராக சில இடங்களை முடிச்சார். சில இடங்களில் டிவிகே வழியாக விமர்சனம் செய்து, அதாவது ஆதரிக்க வேண்டிய இடத்தில் ஆதரித்து விமர்சனம் செய்தான் பேசி கொண்டிருந்தேன். ஏன் ஜூலையில் ஜெகதீஸ்வரன் மாறுறேன்? ஜூலையில் தான் வந்து யாராவது தகவல் சொன்னாங்களா, இல்லை ஜூலையில் தான் யாராவது பெரிய பேமெண்ட் வாங்கினார்? இல்லையே, பேமெண்ட் வாங்கினா வேறு கட்சிக்கு நான் போயிருக்கலாமே. இல்லை, ஆரம்பத்தில் ஜான் ஆரோக்கியசாமி தான் உங்களை அப்ரோச் பண்ணினார்னு சொல்றீங்க. உங்களை உள்ள கூட்டிகிட்டு போகிற ஒருத்தரே நீங்கள் இப்படி அப்போனண்ட்டாக பேசுறதுங்கிறது நீங்கள் அது இல்லைங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் ஏன் வந்து நான் ஒரே ஒரு காரணம் தாங்க ஏன் நான் அதை பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து விஜய் நிச்சயமாக அட்லீஸ்ட் ஃபுல் டைமாக வந்த பிறகு, அது மே மாதத்தோட படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஜனநாயகத்தோட ஷூட் மே மாதம் முடிஞ்சிருச்சு. சரி, ஜூன் மாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஜூன் மாதத்தோட கடைசியாவது வருவார். நாங்களே பல நேரங்கள் சொல்லியிருக்கோம், அவர் வந்துருவார். இன்னைக்கு வரைக்கும் பாவம் அந்த பசங்க, அவர் வந்துருவார் பாருங்கள், செப்டம்பரில் வந்துருவார் பாருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வெளியே வரவே இல்லை, நீங்கள் அறிக்கைகள் வரல, அட்லீஸ்ட் உங்களோட வீடியோ பதிவுகள் ஏதாவது இந்த இஷ்யூஸ்க்கு நான் பேசுகிறேங்கிறது வரல, நான் அடுத்தடுத்த கட்டமைப்புகள் போட்டுறேன், மாவட்ட செயலர் போட்டாங்க, அடுத்த ஒன்றிய செயலர் போட்டேன் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாங்க விஜய் அவர்கள், ஏன்பா மாவட்ட செயலர் இன்னும் போடாமல் இருக்கீங்க? ஒரு 6 தொகுதிகளுக்கு ஆளே இல்லையா நமக்கு? நீங்கள் தானே சொல்லுங்கள், வெற்றி பெற போகின்ற கட்சி, முதலமைச்சராக போகிறது, ஒரு மாவட்ட செயலர் உங்களால் போட முடியாதா? ஏன் போடலை? இல்லை உங்களுக்கு மாவட்ட செயலருக்கு நான் எதிர்பார்த்த அமௌண்ட் யாரும் கொடுக்கலையா? இல்லை எனக்கு வந்து ஒருத்தரை பழி வாங்கணும் அதுக்காக நான் போடாமல் இருக்கேனா அப்படிங்கிற கேள்வியை விஜய் கேட்கணும். ரொம்ப சிம்பிளாக, என்னோட மாவட்ட நான் அடுத்த சுற்றுப்பயணமே போகிறேங்க,
நான் சைதாப்பேட்டைக்கு போகிறேன், சைதாப்பேட்டை சுற்றி பார்க்குறேன், மாவட்ட செயலரே இல்லை. அப்போ யார் புஷியானந்தே இந்த பக்கத்தில் நிற்பாரா? அப்போது விஜய் எந்த பாதையில் பயணிக்கிறாரு? உண்மையிலே அவருக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா போயிட்டு வர நிறைய பேர்ட்ட பேசும்போது சார் அவர் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சுத்தமாக இல்லை அவர் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, அவர் மேபி ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடியவரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கூர்ந்து கவனிச்சுட்டு நம்ம மேபி உள்வாங்கிட்டு பேசாமல் இருப்பாரா இருக்கும். இல்லைங்க, அவர்கிட்ட இல்லைங்க. அவர் விஷயங்கள் பல விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னாலும் அவர் அது கேட்டுக்கிறாரு. பட் ஆனால் அது குறித்து அவர் நிலைப்பாடு என்ன, அவரோட பார்வை என்ன, எதுவுமே அவர் சொல்ல மாட்டேங்கிறார். பேசாமல் அமைதியாக இருக்காரு. நாங்கள் பல பேர் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வராங்க. அவர் கூட தான் போனீங்க கமல், நான் வந்து பார்ட் டைமாக வந்து பார்க்கலன்னு தான் பிரகடனப்படுத்துகிறார் இல்லையா. நான் நீங்கள் ஃபுல் டைம் வந்துட்டாருங்கிறத சொன்னதுங்கிறத அது எப்படி சொல்கிறாருன்னா மற்றவர்கள் மாதிரி, அதாவது அதுக்கு கொஞ்சம் கமலஹாசன் சொல்கிற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் நீங்கள் யார் சொல்கிறது, யார் சொல்கிறீங்க? இல்லை, விஜயனுடைய பக்கத்துலேருந்து அந்த அறிக்கை வந்து என்ன சொல்லுது, நாங்கள் பார்ட் டைமாக இல்லை நடிப்பு ஒன்று இது ஒன்று இல்லை, நான் ஃபுல் டைம் சொல்லி சொல்கிறேன், இதுக்குன்னே வரேங்கிறாருல. அதான் சொல்கிறேன். அதுதான் நீங்கள் அந்த வெளிப்பாடு எங்கேன்னு தான் நான் கேட்குறேன். நான் இப்பயும் உங்களுக்கு நான் ஜூலை மாதமும் நான் வந்து ஜூன் மாதமும் படம் நடிச்சிட்டு இருந்தேன், ஜூலை மாதமும் படம் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ஓகே ரைட், இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வரலாற்றாலே பெரிய படம், ஒரு வருஷம் படம் எடுக்கிறாங்கப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் ஃபுல் டைமாக வந்த பிறகும் நீங்கள் வரலன்னா அப்போ நான் ஜெகதீஸ்வரன் நான் யோசிப்பேன்ல. நம்ம ஒரு பக்கம் இவர்களுக்காக நம்ம இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன் இல்லையா, இப்பயும் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நான் பேசும்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க வேண்டிய இடத்துல ஆதரிச்சு நான் இப்போ இந்த மாதிரி இவர் அஜித்குமார் இறந்து போனவருக்கு கண்டனம் கூட்டம் வச்சுருக்காங்க, வரவேற்க தான் செய்கிறேன். வாங்க, இதுதான் நான் சொல்கிறேன், களத்துக்கு வாங்க, செயல்பாடில் இறங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த 3 நிமிஷம் கண்டென்ட் போதுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது போதாது. நீங்கள் திமுக அட்டாக் பண்ணுறதும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களுக்கு கிட்டே கூட இருந்துறீங்க ஒரு கட்சிக்காரராக. இன்றைக்கி வெளியிலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற அந்த எப்படி சால்வ் பண்ண முடியும்? இது வந்து கீழே வந்து நீங்கள் ஒரு ஆள் கிடையாது, இப்போ கீழே வந்து லட்சக்கணக்கான அமைப்பு, அதாவது ஒன்று கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க தாண்டி வெளியில் இருந்துட்டு ஒரு தொழிலாளியாக இருப்பார், விஜய் வந்தால் போடலாங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பார். இப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னா அந்த கட்சியை கட்டமைக்கணும், என்ன பண்ணலாம்? விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்பதை உணர வேண்டும். நான் தான் இந்த கட்சியோட தலைவர், நான் இனிமேல் முடிவுகள் எடுக்கிறேன். கட்டமைப்பில் நான் எங்கே இருக்கேன், உறுப்பினர் சேர்க்கையில் நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம், அரசியல் ரீதியாக பல்வேறு நிலைப்பாடுகளை நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கட்சி தலைவராக முதல்ல அதுக்கு முன்னாடி பனையூரில் வந்து உட்காருங்க. நீங்கள் ஏதோ ஒரு கட்டடத்தில் உட்காந்துக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்து அரசியல் செய்யவே முடியாது. மக்கள் உங்களை பார்க்க வேண்டும். மக்கள்னால் உடனே நான் அப்படி லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே வருவாங்க இல்லை, உங்களோட மாவட்ட செயலர் வந்து உங்களை பார்க்கணுங்க. ரொம்ப சிம்பிள். உங்களோட பொதுச் செயலாளர் உங்களுடைய ஜான் ஆரோக்கியசாமியை தாண்டி 3ஆவதாக ஒரு நபர் வந்தால், அதை ஒரிஜினாவாக கூட இருந்தால் நான் புஷியானந்தத்தை கேட்கணும்னு இல்லாமல் அவர் நேரடியாக பார்க்கணும். அருண்ராஜ் அவர்களாக இருந்தால் நேரடியாக அவர் வந்து பார்க்கணும். சீட்டா நிர்மல் போகிறாங்க தான் நேரடியாக அவர் வந்து பார்க்கணும். நான் சொல்கிறது இந்த மேலே இருக்கிற எப்போ உட்கார வச்சுருக்காங்களே, ராஜசேகர் வந்தாவோ இல்லை இம்ரான் தஹீர் அவங்க வந்தாவோ நேரடியாக தலைவரை நான் பார்க்கணும். யாருடைய இன்ட்ரப்ஷனும் இருக்காது. 2 சுவர் வந்து எங்களை எப்பொழுதுமே இடிச்சுக்கிட்டே இருக்காது. அந்த 2 சுவரை உடைங்க. முதல்ல அந்த சுவரை 2ஐயும் உடைச்சிட்டிங்கனாலே பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக, நான் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேங்க, அது ஒரிஜினல் அவர் தடைங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாங்க, நான் சுவர் சொல்கிறேன். அரண் நாங்கள் அது வந்து நீங்கள் இவருடைய வார்த்தையில சொல்றதா இருந்தா அவர் ஓசோன் லேயர் மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்காருன்னு ராஜ்மோகன் சொல்றாரு. ஓசோன் லேயர் வந்து அது ஏதோ ஓசோன் லேயர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருந்தா 2020 ஆகுது. ஓசோன் லேயர்ங்கிறது உள்ள இருக்கிறவங்களையும் காக்கும், வெளியில இருக்கிறதையும் காக்குது. நீங்க தப்பா வந்து சொல்றேன் இல்லையா, நீங்க அந்த ராஜ்மோகனே சொல்றேன். அவர் நினைச்சா போய் பார்த்துட முடியுமா? அவர் கொள்கை பரப்பு செயலாளருங்க. நான் இன்றைக்கி தலைவரை பார்க்கணும். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் குறித்து நான் பேசணும். அடுத்த ஊரில் ஒரு கூட்டங்கள் போட போகிறேன், தலைவர்கிட்ட போய் இன்புட்ஸ் வாங்க போகிறேன். இன்றைக்கி சேலத்தில் கூட்டம் போடுறாங்க, இன்றைக்கி சேலத்தில் நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத நான் தலைவர்கிட்ட ஒரு பார்வை நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த கண்டென்ட்டை தலைவர்கிட்ட காமிக்கணும். முடிஞ்சிருமா இன்றைக்கி? உங்களால் போக முடியுமா? விஜய் அவர்கள்ட்ட தன்னுடைய மாவட்ட செயலாளரோட ஃபோன் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? நான் அப்பாயிண்டட் மாவட்ட செயலாளர்கள் தான் சொல்கிறேன், வேறு யாரையும் சொல்லலை. நீங்கள் மற்றவங்களாம் விட்டுருங்க, உங்கள் செய்தி தொடர்பாளர்கள் மற்றவங்களாம் விட்டுருங்க. மாவட்ட அப்பா இந்த ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை நீ கேள்விப்பட்டேன்ப்பா, இதில் திருச்சியில், டக்குன்னு ஃபோன் எடுத்து என்னையா பிரச்சனை, ஃபோன் நம்பர் இருக்கா அவங்கள்ட்ட? இருக்காது. அவர் யார் மாவட்டத்தில் தெரிஞ்சால் தானே அவர் அடுத்து பேசுவார். ஏன்னா இது முழுக்க புஷியானந்தால் வளர்க்கப்பட்டது ஒன்று. நீங்கள் தலைமை செயலாளர் ஒருத்தர் பார்த்துருப்பீங்களா? எல்லா மேடையிலும் இருப்பார், அவருக்கு மைக் கூட கொடுக்க மாட்டாங்க. அவரோட ரோல் என்ன? நீங்கள் வந்து கொள்கை பரப்பு இணை செயலாளர்னு இம்ரான் தஹீரான்னு ஒருத்தங்களை உட்கார வச்சிருக்காங்க. அவங்களோட ரோல் என்ன? சரி, கொள்கை பரப்பு இணை செயலாளர் தானே, எத்தனை கொள்கை பரப்பு கூட்டங்களுக்கு அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளார்? அவங்க கொள்கை புத்தகத்தில் படிச்சிட்டாங்களா? கொள்கை புத்தகத்தை படிச்சிட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்களா?
இல்லை அவங்களுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கு ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்களெல்லாம் நான் பர்சனலாக அட்டாக்லாம் பண்ணல. அப்போ ஒரு ஏன்னா விசயானந்துக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு வர்ற, நான் உட்கார சொன்னால் உட்கார், நிற்க நின்னா நில்லு, நான் எங்கே உட்கார சொல்லணும் அங்கே உட்காரு, எங்கே நிற்க சொல்லணும் அங்கே நில்லு. அதுதான் இந்த கட்சியோட கட்சி. அப்படி ஒரு மனிதனை நம்பி ஒரு இயக்கம் என்று வேணால் செயல்படலாம். ஏன்னா இயக்கத்துக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கி வேலை செய்யலாம், நாளைக்கு வேலை செய்யலாம், நாளைக்கு கூட வேலை செய்யலாம். ஆனால் கட்சி அப்படி இயங்க முடியாது. அந்த புரிதல் வேண்டும். அதாவது சொல்லி விஜய் அவர்கள் முதலாக செய்ய வேண்டிய ஒன்று, பனையூருக்கு வாங்க, பனையூருக்கு வந்த பிறகு அந்த 2 சுவரை உடைங்க. எல்லோரும் நான் மறுபடியும் சொல்கிறது, எல்லா பொதுமக்களும் அல்ல, என்னோட மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் நிர்வாகிகள் என்னை சந்திக்கலாம். அட்லீஸ்ட் இந்த டைம் இப்போ அரசு அதிகாரிகள்லாம் போனால் 2 to 3 விசிட்டர்ஸ் டைம் போட்டிருப்பாங்களா, அந்த டயத்தில் கூட என்னை சந்திக்கலாம். அப்படிங்கிறத சந்திக்க துவங்கிட்டிங்கன்னா அவன் வந்து கதறுவான் ஜெகதீஸ்வரனோட. ஏன்னா இன்றைக்கி நேற்று ஒரு 2-3 நாள் ஆகிட்ட கதறிட்டு இருக்காங்க. ஐயா அண்ணே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே, எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குண்ணே, எங்களுக்காக பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷண்ணே. ட்விட்டரில் இருக்கிற தம்பிங்க வேணால் நான் தம்பிங்க தான் அன்போடு தான் சொல்கிறேன். அவங்க என்ன நான் இகழ்ந்து பேசுவாங்க, நீ அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, இன்றைக்கி இப்படி பேசுனீங்க. நான் அன்னைக்கும் இன்னைக்கும் ஜெகதீஸ்வரன், நீங்கள் எல்லா வீடியோஸ் எடுத்து பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல ஜெகதீஸ்வரன் முதலமைச்சராக விஜய் நிச்சயமாக அமர்வார் சொல்லியிருக்கவே மாட்டேன். வேலை செய்தால்தான் விஜயும் அமர்வார், வேலை செய்யாமல் இருந்தால் யாருமே அமர முடியாது அப்படிங்கிறதா ஜெகதீஸ்வரோட கருத்தாக இருந்துச்சு. நான் ஒரு ஆக்டிவிஸ்டாகவும் சரி, அரசு செய்தி தொடர்பாளரும் சரி, பொலிட்டிக்கல் அனலிஸ்டாகவும் சரி, அதே லைன் தான் நான் சொல்கிறேன். வேலை செய்யுங்க விஜய், ஏன் வேலை செய்ய மறுக்கிறீங்க? மக்கள் உங்களை எதிர்பார்க்குறாங்க. நீங்களே சொன்னீங்க இல்லையா, ஒரு இவ்வளோ எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு செக்டாராக நீங்கள் அவங்களுக்கு என்ன மெசேஜை நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க? உடனே எல்லாமே சுற்றுப்பயணத்தில் நடக்கும்னு சொல்லாதீங்க. இல்லை நான் தேர்தல் நேரத்தில் தான் பேசுவேன்னா, நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் எல்லாம் கடைசி கிளைமேக்ஸில் பார்த்துக்கிறேன்ப்பா, ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், எல்லாமே கிளைமேக்ஸில் பார்த்துக்குவேன் அப்படின்னா இது திரைப்படம் அல்ல, இது அரசியல். இது அரசியல் என்பதை உணர்வுகள். ரொம்ப நன்றி சார். பல்வேறு கருத்துக்கள், இந்த கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அது எந்த திசைக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னீங்க.